ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். காலையிலேருந்து இந்த குட்டி பையனை வச்சுருக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கிறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், அவன் பின்னாடி ஓடுறேன், அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறேன். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன். ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் நினச்சா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த லைஃப்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான டாஸ்க்காக இருக்குது. இருந்தாலும் என்னோடய குட்டி பையனை விட்டுற முடியாது இல்லையா? அவர் தான் என்னோடய உயிர். வேறு வழி இல்லை. அவரை கண்டிப்பாக வச்சு பார்த்தே ஆகணும். ஸோ சார் போய் தூங்கிட்டுருக்காரு. அவரை தூங்க வச்சுட்டு கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு லன்ச் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், முள்ளங்கி சாம்பார், ரசம், அப்புறம் சாப்பிடும்போது அப்பளம் போட்டுக்கலான்னு விட்டாச்சு. அதோட எப்பயும் போல் தொட்டுக்கிறதுக்காக ஊறுகாயும் இருக்குது. அப்பளம் நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் அப்பளம் பிடிக்கும், என் வீட்டுக்காரருக்கும் அப்பளம் பிடிக்கும். அதோட என் குட்டி பையனும் அப்பளம் சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு 4 அப்பளம், அவருக்கு 2 அப்பளங்கிற கணக்கில் போட்டு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. போட்டு வச்சுட்டு அப்புறமா ஸ்பெஷலாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தர்பூசணி கட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நாள் ஆக போகுது. ஆனால் கட் பண்ணவே இல்லை. ஸோ வெளியில் எடுத்து வச்சாவது ஞாபகமாக இருக்குமேனு வெளியில் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதோட மாம்பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே மாம்பழம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.